ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி நான் வந்து 2 பிரெட் எடுத்திருக்கேன், 3 முட்டை, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் இந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. அதே தோசைக்கல்ல நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்க்கு அப்புறம் அதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து மிதமான தீயில இருந்தால் போதும். இப்போ ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye.